எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓகே, ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்போது அது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க மூலியமா தான் எனக்கு அபின் தெரிஞ்சாரு. அண்ட் அபின் கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கனாலே அவரை பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு அவர்கிட்ட. ஸோ சிரிச்சு சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்ம கிட்ட வேலை. ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனாதான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃபிளெஜ்டாக வர முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக், எனக்கு 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக்கல் கிரைம் அப்படிங்கும்போது அதுக்குள்ள அந்த ரீசனிங், அந்த டெப்த், உள்ளுக்குள்ள எவ்வளோ டீட்டெயிலாக சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது வில்லன். அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டு இருப்போம். அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல. நான் சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் எப்படிங்க இருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பதட்டமாவே இருந்துச்சாங்க, நீங்க அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ திங்க் போட்டோஷூட் பண்ண சில பிக்சரும் படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சோன்னு தான் பார்த்தோன்னே, அப்பா ஓகே ஏங்க செம ஸ்மார்ட்டா இருக்காருங்க. தட் வாஸ் மை இமீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது 2 கேரக்டர்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம் படத்துலையும். ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி, இந்த 2 கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகா 2 பேருமே புல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரில்லருங்கும் போது இந்த எட்ஜாலே வச்சிருக்கணும். அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம். நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் அபின் வந்து என்ன வேணும்னு தெளிவா கேட்டு வாங்குற ஒரு டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டெக்னிக்கல் டீம் அமேசிங். அண்ட் கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ள வராங்க இதுல. அண்ட் கண்டிப்பா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோட இருக்கும். மறுபடியும் இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.